ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நீங்கள் வந்திருக்குது லெஜெண்டரி தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிஎஸ் ரேங்க்டு கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃப்ரீ ஃபயரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம், பிஆர் ரேங்க்டு போட்டிருப்போம். இதில் வந்து சிஎஸ் ரேங்க்டு நான் ப்ளே பண்ண போகிறேன். ஸோ இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஸ்டார்டிங் எடுத்த உடனே M500 தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதில் நான் ஹெட்ஷாட் அவ்வளோக்கா அடிக்க மாட்டேன், இருந்தாலும் ஓரளவுக்கு ட்ரை பண்ணியிருப்பேன். இப்போ ஒருத்தன் இனிமே அங்கே சுட்டுட்டு இருக்கிறான். இப்போ போயிட்டு பின்னாடியே இவன் எங்கே வந்தான். டே ஐயோ இந்த ஸ்கோப் வர டே வாங்கடா. எட்டு விழுகல மக்களே, என்ன பண்ணுறது. இப்போ நான் 37 அவன் கொடுத்துருக்கேனா? அப்போ அவ்வளோ புல்லட் சுற்றுங்கடா. சரி சொல்லிட்டு பாத்துறா. இந்த சோனியா கேரக்டர் வச்சுக்கிறதுனால நம்பவே முடிய மாட்டேங்குது. எப்போ என்ன பண்ணுவான்னு தெரியல. ஆனால் எப்படியும் ஜெயிச்சு கொடுத்துட்டாங்க, அது வரைக்கும் சந்தோஷம். ஸ்டார்டிங் ரவுண்டுங்கிறதுனால இது வரைக்கும் ஆட்டத்தை நீங்கள் பார்க்கல. இனிமேல் தான் ஆட்டம் ஆரம்பம். ஓகே, இபி ரேக்கரு ஹெல்மெட்டு எல்லாத்தையும் போட்டாச்சு. ஆனால் வெஸ்ட்டு மட்டும் இல்லை. எவனாவது நெஞ்சிலேயே சுட்டானா தெரிஞ்சு போயிட வேண்டியது. ஓகே, அது வரைக்கும் உட்காந்து அமௌண்ட்டு போடுவோமா. அங்கே ஒரு க்ளோவால் இருக்குது அரோரா பவரோட, அதை போய் எடுத்துடலான்னு நினைக்கிறேன். வரேன்டா. எவனும் வந்து எடுக்கக்கூடாது, அது எனக்கு தான்டா சொந்தம். வந்துட்டேன்டா. ஓகே, இந்த பக்கமாக பின்னாடி ஏதாவது இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னடா யாருமே காணா, திருந்துட்டாங்களா? மேலே டேய் எங்கிறதுடா வரீங்க? எனக்குனே வருவீங்களாடா? எர்றா அசால்ட்டு மூடு போடு. டே வாங்கடா. என்னடா இப்படி பண்ணி விட்டீங்க? நானும் பார்க்குறேன், இந்த சுகுணா அப்பத்துலேருந்து செத்துட்ருக்கேன் எனக்கு முன்னாடியே. இங்கே ஒருத்த வேற ஊக்காங்க போட்டு எப்படா டீம் மேட்ச் எல்லாம் வருவாங்கன்னு காத்துருக்கேன். சுட்டுட்டான். இது பார்த்தா குறைக்க நம்ம டீம்மேட் போகிற மாதிரியே தெரியல. கொண்டுட்டான்டா. நான் ஒரே ஒருத்தன் தான்டா போடுறா. ரைட்டு. ஆனால் நம்ம மட்டும் அவன் கில் அடிக்க மாட்டேங்கிறான். பாக்கி எல்லாரும் கில் அடிச்சுட்டு போயிட்டாங்க. என்ன பண்ணுறது? சரி, இப்போ நல்ல ஒரு கன்று, தரமான ஏதாவது ஒரு கன்று. G36 தான், வேறு என்ன. அப்புறம் வெஸ்ட்டு இந்த தடவை வாங்கிப்போம். வெஸ்ட்டு ஹெல்மெட்டு. இபி வாங்க காசு இல்லையா? சரி, யாராவது வாங்கி கொடுங்கப்பா. நல்ல உள்ளங்கள் யாராவது இருந்தீங்கன்னா வாங்கி கொடுங்க எனக்கு. ஓமா ஊர்கோலம். இப்போ அப்படியே போயிட்டு இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு உட்காந்துடணும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு அங்கே வராங்கன்னு பார்த்துப்போம். அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே போவோம். யாரும் வரல அப்படின்னா இந்த வழியாக தான் வரப்போகிறாங்க. இந்த வழியாக வரும்போது டப்புன்ட்டு அடிச்சிட வேண்டியதுதான். எப்படி? இதான் என் பிளானிங்கு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த பக்கமாக தான் கிராஸ் ஆகி போவானுங்க. எங்கே காணோம்? இன்னும் இவ்வளோ நேரம் ஆகிட்டு வரல. இவ்வளோ நேரம் தான் வரானுங்களா? வாங்கடா. பெருத்தாமானம். இதோட தனியாக போயிட்டு ஒரு ஸ்குவாடு கிட்ட மாட்டுறேன். எல்லாரும் அங்கே தானே இருக்காடுங்க. இவன் என்னடா பண்ணுறான்? அங்கே இருக்காடுங்கடா இவன். ஒன்றா நம்பர் ஓசிக்கில்லு. ஒரு புல்லட் போட்டால் எப்படி 2 தான்? முடியலடா, தாங்க முடியலடா. லெஜெண்டரா நீ. இப்போ வந்து க்ராஸ் எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் க்ராஸை மறுபடியும் மீண்டும் இபி காணவில்லை. வாங்கி கொடுத்துட்டாங்கடா யாரோ ஒரு நல்ல உள்ளம். இங்கே G36 போடு. நம்ம பிடிச்ச 2 கன்னும் இருக்குது. கிராஸா G36. இந்த கிராஸாவை வச்சு அவனுக்கு எது விழுகும்போதுன்னு தெரியல. ஏன்னா நான் G36 வச்சோட ஹெட்டு போட மாட்டேன். கிராஸாவை வச்சு தான் மேக்ஸிமம் ஹெட்ஷாட் அடிப்பேன். அது ஹெட்ஷாட் அடிக்கிறதுல ஒன்றும் இல்லை, அழுத்தி பிடிச்சிப்பேன். அதுவாக ஹெட்ஷாட் விழுந்துடும்.
ஓகே, இப்போ சைலண்ட்டாக நின்று அந்த வீட்டுக்கு பக்கத்துலேருந்து யாரும் வரல. ஏதோ இங்கே ஒருத்தங்க நம்ம ஓடு 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 ஓஸ் கில். என்ன பொழப்பு இது? இந்த சுக்குனா அப்பத்தில் வந்து எல்லாரோட கில்லையும் ஓசு எடுத்து வச்சுருக்காங்க. இவனுக்கு என்ன பொழப்புன்னு தெரியல. அசால்ட்டுக்கு மூடு மாற்றிடணும். ஏன்னா க்ளோக் காம்பேட்டில் சண்டை போட போகிறோம். அப்படியே என்னடா 2 பேர் இருக்காங்க. 3 பேர் 4 பேர் மூலையில் வருது ஒருத்தர். என்னடா ஒரு ஸ்குவாட் இருக்கீங்க. ஆனா பாருங்களா, இங்கே நின்று இல்லைன்னு பிஸ்டல் வச்சு அடிச்சிட்டு இருக்கான். என்னடா நீ மாற்றி மாற்றி அடிக்கிற? அருமைடா. 300 ஏடபிள்யூஎம்ல ஏடபிள்யூஎம் ஒய்ங்கிறதுனால இருக்குமோ? இருக்கும். அங்கே போனதா 4 பேர் இருக்காங்கடா, முடிச்சு விட்டுருவாங்கடா. வேணாண்டா சொன்னா கீழே வேணா, பின்னாடி பிரச்சனையாயிடும். நான் தான் சொன்னேன்ல. என்னன்னு பார்த்தா அவன் இங்கே இருக்கா. இவன் பாட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நீ பாதுகாப்பாக ஒளிஞ்சிருக்க. இவன் ரிப்பேர் கிட்ட மெடிக்கிட்ட எல்லாம் போட்டு பொறுமையாக தான் வருவான் போல இருக்கு. ஏடபிள்யூஎம் யூஎம்பி 2 தான் கையில் வச்சுருக்கான். ஏடபிள்யூஎம் ஏன்டா கிரெனேட் எங்கே போகிறதுன்னு தெரியல. உள்ளே கரெக்டாக புக் பண்ணி போடுறாங்களே. அவன் அப்பத்துலேருந்து உட்காந்துருக்கான். இவன் ஹெட் ஷாட்டும் அடிக்க மாட்டேங்கிறான். போச்சு. வரவன் போகிறவெல்லாம் சோனியாவே எடுத்துகிட்டு வராங்க. ஏன்டா அப்படி இந்த சோனியாவில் என்னடா பவர்? இது நானும் ஒருத்தர் எடுத்துகிட்டு போனேன். எனக்கு அப்படியே சக்க காண்டாகி போச்சு. மூக்கடைப்பு ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ வந்து கிராஸா ஒன்லி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஏன்னா நம்ம டீம்மேட்ஸ் யாரும் நமக்கு கன்ஸ் கொடுக்கவில்லை. அந்த ஒரு காரணமாக நாங்கள் கிராஸா அப்புறம் பெஸ்ட் லெவல் 2 அதை மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இபி கூட ஏற்றலைன்னா பார்த்துக்கோங்க. ஓரியனுக்கு இபி ஏற்றாமல் இருந்தால் எப்படா சக்தி வரும்? வரவே வராது. இருங்க, எப்படியோ என் டீம்மேட்ஸு முன்னாடி இருக்கிற அந்த பக்கமாக போவாங்க. இந்த பக்கம் சைட்லேருந்து யாராவது வருவானுங்க. அவங்கள நான் பார்த்துக்கிட்டு கில் அடிச்சிடுவேன்ல. எப்படி நம்ம ஐடியா? என்ன சொல்கிற? ஃபயரிங் சட்டம் வருது. மேலே படிக்கிட்டு அது வழியே வர ஆரம்பிச்சிட்டிங்களாடா. டேய் வாடா வாடா, சாவிடா சாவிடா, வாடா. க்ளோவால் போட்டா ஆனால் கில் வந்துச்சு. எப்படி எனக்கு புரியல. ஆனால் அதுவே ஆகிட்டா. மேலே எத்தனை பேர் இருக்கீங்க? அங்கே ஒருத்தர் டே பாம்பு பக்குரி மேலே இருக்காண்டா. வாங்க பாடுறா. எங்கேருந்து அடிக்கிறீங்க? என்னடா அவனுக்கு அப்படி அவசரம்? அட பாருங்களா. சுக்குடா, ஹெல்ப் பண்ணுறா ப்ளீஸ்ரா. அப்பாடி டிமிட்ரி போட்டான்டா. ஆனால் சோனியா வச்சிருக்கா. ஏய் மாத்ததுக்குள்ள சுக்குடாக்கு டைம் இருக்கு. கமாட் வேலு. 2 பேர் 10 ஆளை முடிக்க முடியல. அசிங்கம். ஐயோ சரி விடுங்க. நம்ம எப்படி 3ங்கிற ஹையஸ்ட் கவுண்டில் இருக்கோம். அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஹெல்மெட் வாங்க முடியாது போல. ஓகே சரி விடுங்க. நமக்கு ஹெல்மெட்டாக முக்கியம், தலை முக்கியம் இல்லை. தலையில் ஒரு புல்லட்டாக இருக்கணும், அதுதான் முக்கியம். இப்போ கிராஸாக எடுத்துட்டு இங்கே போய் நின்றுணும். கீழே இறங்கி வருவாங்க, இல்லை அந்த வீட்டுக்கு பக்கத்தில் யாராவது வருவாங்க. வீட்டு பக்கத்தில் வந்தாலும் கீழே வந்தாலும் நம்ம முடிச்சு விட்டுடலாம் ஈஸியாக. இதில் பார்த்து இது என் ஸ்குவாடே இங்கே தாங்க இருக்குது. ஏர் ட்ராப் வேறு போட்டான். பெசம் போமா. ஓகே போயிடலாம். வந்துட்டான்டா. வெஸ்ட் லெவல் 4 எனக்கு தான்டா. வெஸ்ட் லெவல் 4 எவனை எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் எடுத்துருவேன். மேலே இருக்கீங்க நீங்கள். கண்டுபிடிச்சிட்டேன்டா. வரேன்டா. எத்தனை பேர்ரா? இங்கே இருக்கா. 1 2 3 4. ஒரு ஸ்குவாட் இங்கே தான் இருக்கு. வாங்கடா ஹெட்ஷாட்டு எப்படி இருந்துச்சு? தெரியல. என்ன நடந்துச்சு இப்போ?
பயத்தில் என்னென்னமோ பண்ணேன். ஓகே மக்களே, இந்த கேம் பிளே அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்க. ஆனால் ஹெட்செட் எப்படி அடிச்சேன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. நான் விட அந்த ரீப்ளே கூட போட்டு பார்க்குறேன். ஓகே மக்களே, பாய். நாளைக்கு ஒரு வீடியோ வரும்னு நினைக்கிறேன், ஒரு ப்ளே ஸ்டேஷன் கேமு. அதை பார்க்குறோன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐக்கனையும் தட்டி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.